களத்திற்கு என்னை வரவேற்று மகிழ்ந்த சகோதரி சிவகணிக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் என்று பிறர் வாட செயல்கள் பல செய்து மறை கூடி பொருள் மீது பெருங்கூட்டுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற எனது ஆதர்ச கவிஞன் பாரதி அவர்களின் வார்த்தைக்கு இங்கே உங்கள் முன்னில் சமர்ப்பித்து எனது உரையை துவங்குகின்றேன். இந்த தலைப்பை பார்த்த நாள் முதல் ஒரு யோசனையில் நான் ஆழ்ந்தேன். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம். ஸ்போர்ட்ஸ்மேன் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம் என்பதை தவிர்த்து இன்னொரு மாதிரியாக வைத்திருந்திருக்கலாம் கூட நான் யோசித்தேன். அதை பற்றி யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், வைத்தாகிவிட்டது, இனிமேட்டு அதை குறித்து வெற்றுமையை யோசிப்போம் என்று நான் அதில் லயித்து போனேன். ஆனால் இது நாள் வரை கடந்த 29 நாட்களாக பல ஆளுமைகள் இந்த தளத்தில் தங்களது கருத்துக்களை எடுத்து வைத்து சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட நான் நிகழ்வின் இறுதியில் தான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், நான் வேறொரு முக்கிய ஒரு தளத்தில் எனது தொழில்துறை சார்பாக சில கருத்துக்களை தினம் அதே நேரத்தில் வழங்கி வருவதற்குரிய காரணத்தினால் என்னால் அந்த நிகழ்வில் பங்கெடுக்க முடியவில்லை. இறுதி நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் ஃபீட்பேக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டு, ஆக ஒரு சில கருத்துக்கள் மூலமாக இந்த தலைப்பிற்கான போக்கு எப்படி போய்கொண்டிருந்தது மட்டும் என்னால் உணர முடிந்தது. எல்லோரும் ஒரே மாதிரியாக பேசியிருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் கூட என்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு நான் இப்பொழுதே உங்கள் முன் வந்திருக்கின்றேன். இந்த நிகழ்விற்காக வந்திருக்கக்கூடிய பல நண்பர்களை இங்கு வாழ்த்தி வணங்கி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எனது நிகழ்ச்சியை உரையை துவங்குகின்றேன். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம் என்ற தலைப்பை கூடுதலாக ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசம் வெர்சஸ் பாலிடிக்ஸ் என்று வைத்தால் இன்றைய தேதியில், இன்றைய நாளில் அது நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. காரணம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும், அதாவது கடந்த நூற்றாண்டின் துவக்கத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்ல தெரிந்தோ தெரியாமலோ அது அரசியலும் புகுந்து விட்ட காரணத்தினால் பேட்ரியாட்டிசத்தை மிஞ்சி அங்கு அரசியல் தலையீடுகள், குறுக்கீடுகள், ஆளும் அரசுகளின் அதீத அழுத்தங்கள் இந்த விளையாட்டுத் துறையில் இருந்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே சரி, இது தவிர்க்க இயலாத சூழல்கள்லாம், நெருக்கடிகளுக்கு நடுவே தான் ஒரு விளையாடுபவர் அவருடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இன்றைய உலகம் போய்கிட்டு இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பகல்காம் தாக்குதல் நடைபெற்றது. அதற்கு பின் நடந்த கிரிக்கெட் நிகழ்வுகள் அனைவரும் நம்ம பார்த்துதான் இருப்பீங்க. தொலைக்காட்சியிலும் செய்தித்தாள்களிலும் தினம் தினம் அதை ஒட்டி அதற்கு பின் நடந்த கிரிக்கெட் போட்டிகளில் நடந்த கலைபுரங்கள் எல்லாம் நாம் அறியாததில்லை. ஒவ்வொரு வீரருக்கும் விளையாட்டு என்பது அரசியலை ஒட்டி பிறந்ததல்ல. அந்த விளையாட்டு உணர்வு என்பது அவர் இயல்பாக அமைந்தது. அவர் பார்த்ததோ கேட்டதன் மூலமாக ஒரு விளையாட்டை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை பழக வேண்டும், பயிற்சி பெற வேண்டும் என்று ஆர்வத்தில் பயிற்சி பெறுகின்றார். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களின், அதாவது விளையாடுபவர் ஒருவர் என்றாலும் விளையாட்டுக்கு அதை நடத்துவதற்கென்று சில நபர்கள், ஸ்பான்சர்ல இருந்து ஆரம்பிச்சு பல நபர்கள் வருவார்கள், விளையாட்டுத்துறை அதிகாரிகள். ஏன்னா விளையாட்டுத்துறை என்றே உருவாக்கி இதை ஒரு கமர்ஷியல் அமைப்பாகவே மாற்றி வைத்திருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள். சுதந்திர இந்தியாவின் துவக்கத்திலிருந்தே நாம் பார்க்க போனால், ஒவ்வொரு கிரிக்கெட் வாரியமாக இருக்கட்டும், எந்த ஒரு ஹாக்கி விளையாட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விளையாட்டுக்கும் ஒவ்வொரு ஆணையம், அதுக்கு அத்தாரிட்டி ஒன்று இருப்பதும்,
அந்த அத்தாரிட்டியின் கீழ் தான் அந்த விளையாட்டுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும், அந்த விளையாட்டுக்கான தொகைகள் அந்த துறைக்கு தான் ஒதுக்கப்படுவதும் இயல்பாக போய்விட்ட ஒன்று விஷயம். அந்த இடத்தில் எப்படியாவது நாம் வந்து உட்கார்ந்து விட்டால், எப்படி எப்படியெல்லாம் நாம் அங்கு நம்ம கோல வச்சலாம் என்பது அந்த அமைப்பு நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய ஒரு அடிதடி பிரச்சனையாகவே காலம் தொட்டு இருந்து வருகிறது. இதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். கென்னடி கிளப் என்ற ஒரு படம் பாரதி ராஜா, சசிகுமார் போன்றவர்கள் நடித்த படத்தில் கென்னடி கிளப் கபடி போட்டியில் நம்மளுடைய பெண்களுக்கான கபடி போட்டி ஒரு குழு வந்து விளையாட செல்லும். அந்த விளையாட்டில் உள்ள இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தாண்டி அங்கு நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்னவென்று பட்டவர்த்தனமாக அந்த படத்தில் நமக்கு காட்டியிருப்பார்கள். அதை தாண்டி பாத்தீங்கன்னா மெர்சல் அப்படியா சாரி பிகில் என்று ஒரு படம். அதில் வந்து ஃபுட்பால் மேட்சில் நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ், அதற்கு என்னென்ன மாதிரியான இடையூறுகளுக்கு இடையில் அந்த பெண் குழந்தைகள் அந்த விளையாட்டை கொண்டு போய் அவர்கள் வெற்றி இலக்கை இப்படி அடைகிறார்கள் என்பதை காட்டிய படம். அதே போல பாத்தீங்கன்னா வெண்ணிலா கபடி குழுன்னு ஒரு படம். அதுலயும் அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்ற இடத்துல உள்ளூர் பிரச்சனைகள், உள்ளூர் அரசியல் குறுக்கீடுகள், நீ பெரியவன் நான் பெரியவன், ஒரு கார்பரேட் வந்து நடத்துற அணிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு குழுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இப்படியாக ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு இடத்திலும் பாத்தீங்கன்னா விளையாட்டு வீரர்களுக்கு அவருடைய அந்த விளையாட்டு தன்மை தாண்டி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தம் என்பது மிக மிக கடுமையாக இருக்கிறது என்பதனை நாம் உணரும். இதை நாம் வந்து காலம் தொட்டு பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். இதையெல்லாம் கடந்து ஒருவர் விளையாடுகிறார் என்று சொன்னால் அவர் அவருக்காக தான் விளையாடுகிறார். இருந்தாலும் அந்த நாட்டுப்பற்று மிகுந்தே காணப்படுகிறது. அவர்கள் நாட்டுக்காகவும் விளையாடுகிறார்கள் என்பதை பல நேரங்களில் உணர தவறிவிடுகிறோம். அதன் காரணமாக என்ன நடக்கிறது என்று சொன்னால் அந்த விளையாட்டு வீரரை அவதூறாக பேசுவதும், ஒருவேளை அவர் தோற்று விட்டால் எதிரி நாட்டுக்கு விட்டு கொடுத்து விட்டார் என்று அவருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்கிற அந்த வீரத்தன்மையை கேலி பொருளாக மாற்றப்படுவதை நாம் கண்கூடாக பார்க்க இருக்கிறோம். இது இன்டர்நெட்ல இந்த கடந்த நூற்றாண்டிலிருந்தே பார்க்க முடியும். காரணம் என்னவென்று சொன்னால் ஆட்சியாளர்களின் ஆளுமை தன்மை அப்படியாக இருக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கின்றோம். அங்கு மழை தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் ஒரு சூழலில் அங்கு வந்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை பேட்ரியாட்டிஸை தாண்டி ஒரு விஷயம் முண்டியடித்துக் கொண்டு நிற்கிறது என்று சொன்னால் அங்கு நிற்பது வந்து அரசியல் என்று நாம் சொல்லாமலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மிக சூழல்கள், இந்த கடுமையான சூழல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியின் பிரமுகர்களே பெரும்பாலும் இந்த அமைப்பிற்கு தலைவர்களாக வருகிறார்கள். மிகப்பெரிய கோடிக்கணக்கில் பணம் ஒதுக்கப்படுகிறது. அந்த பணம் ஒதுக்கப்பட்டாலும் கூட அந்த பணம் முறையாக செலவு செய்யப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா அங்க வந்து அது ஒரு கேள்விக்குறி. மிக சொற்பமான பணத்தை செலவு செய்துவிட்டு மீதி பணம் அனைத்தும் கபலீகரம் செய்யப்படுவதை நாம் பார்த்து வருகின்றோம். எது எப்படி வாய்ந்தாலும் சரி, நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு பொதுமன மனிதனாக நம்ம பார்க்க போனோம். அங்க பொதுவாக மனிதர்கள் வந்து தங்களை மீறி தங்கள் விளையாட்டுத்தன்மை ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கூடிய இந்த விளையாட்டு வீரத்தை தாண்டி ஒரு அழுத்தத்திலேயே விளையாடும் போது அந்த விளையாட்டுகள் வெற்றியை விட தோல்விகளை நிறைய சந்திக்க வேண்டி இருக்கின்ற காரணமும் அந்த செய்கிறது. இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்வதே இல்லை. 1936 பெர்லின்ல ஒலிம்பிக்ஸ் நடக்குது. அப்போது ஜெர்மனியுடைய சர்வாதிகாரி ஹிட்லருடைய ஆட்சி. ஜெர்மனி இனமே உயர்ந்தது.
மற்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ் என்ற மிக ஒரு கொடூரமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹிட்லரின் ஆட்சியின் கீழ் நடைபெறக்கூடிய அந்த உலக வீரர்கள் எல்லாம் கீழ்ந்துள்ள அந்த விளையாட்டு மைதானத்தில் 2 வீரர்கள், இவருமே நீளம் தாண்டும் வீரர்கள். ஒருவர் அந்த நாட்டுக்கே ஒரு சேர்ந்த வீரர், அது ஜெர்மனியின் லூஸ் லாங் என்று அவருடைய பெயர். மற்றொருவர் வந்து ஜெசி ஓவன்ஸ். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று சொன்னால் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு கருப்பினத்தை சேர்ந்தவர். நீளம் தாண்டு போட்டி பயிற்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான நேரத்தில் அவர் ஒரு சின்ன தடுமாற்றத்திற்குள்ளாகி கீழே விழுந்து விடுகிறார். உங்களுக்கு தெரியும், அது வந்து 1936 என்று வெள்ளை இனம் கருப்பு இனம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த அந்த சூழலிலும் கூட அப்பெல்லாம் வந்து தலையை வெட்டிடுவாங்க. உங்களுக்கே தெரியும், கில்லட்டுன்னு ஒரு மிஷினில் போட்டு ஜெர்மனியில ஏதாவது நாட்டுக்கு எதிரான விஷயம் ஏதாவது பேசினாலோ செய்தாலோ இல்லை வெட்டி விடுவார்கள். அதையும் தாண்டி அந்த லூஸ்லா அந்த கீழே தடுமாறி விழுந்த ஜெஸ்ஸி ஓவன் ஒரு கருப்பின வீரர் அவரை தாங்கி பிடித்து அவரை தூக்கி நிறுத்தி அவருக்கு சில சவரசனைகளை செய்து மீண்டும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தட்டி கொடுத்து அவர் உதவி செய்து அவரை வழிகாட்டி நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல வந்து லூஸ்லாங் தன்னுடைய நாட்டின் கோட்பாடுகள், நாட்டுடைய தலைவர் சொல்லக்கூடிய அவர் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தை தாண்டி அந்த சக மனிதனுக்கு உதவுவதை ஒரு தலையாய கொள்கையை கொண்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பையும் வெளிப்படுத்திய தருணம் அது. இங்க கொடூரமான ஒரு தலையை வெட்டும் பழக்கமுடைய ஒரு நாட்டில் இப்படியெல்லாம் நடக்கிறார்களே என்று நினைக்கும் போது அது அவருடைய துணிச்சலை நாம் பாராட்ட வேண்டும். அங்கு பேட்ரியாட்டிசம் என்பதை தாண்டி அங்கே விரும்பி நிற்பது, பேட்ரியாட்டிசம் இல்லாமல் இல்லை, அங்கே மனித நேயம் விரும்பி நிற்கிறது. பேட்ரியாட்டிசம் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர் அந்த நாட்டுக்காக தனக்காக விளையாட வந்தாலும் கூட சக மனிதன் ஒருவன் துன்பத்தில் இருக்கும்போது உதவுவதே தலையாய பண்பு என்று அவர் அதையும் தாண்டி அவருடைய விழுமியத்தை அங்கு நிலைநாட்டியிருக்கிறார். பொதுவாக கிரிக்கெட்டில் வாக்கிங் என்ற மரபு உண்டு. நடுவர் அவுட் கொடுக்காவிட்டாலும் கூட அவர் தவறான ஒரு ஸ்ட்ரோக் போட்டு ஒரு விளையாடி பேட்ஸ்மேன் வந்து அவுட் ஆயிட்டோம், நம்ம ஏதோ தவறு செஞ்சிட்டோம் என்று உணர்ந்தாலே அவர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய மாண்பாக கருதப்படும். இது கிரிக்கெட்டின் ஆரம்ப காலத்தில் சிறப்பாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு முறை. ஆனால் இந்த முறை சமீப காலங்களில் இருக்கிறதா என்று பார்த்தால் அது இல்லை. நடுவர் அவுட் கொடுக்காவிட்டாலும் கூட பேட்ஸ்மேன் நான் அவுட் ஆகிவிட்டேன் என்று உணர்ந்து வெளியேறுவதுதான் வாக்கிங் என்று பெயர். இவருடைய முக்கியமான கருத்து என்னவென்றால் தன்னுடைய நாட்டின் வெற்றிக்கு தேவை என்றாலும் நியாயம்தான் முக்கியம் என்ற உன்னத பண்பு. அந்த உன்னத பண்பை வெளிப்படுத்துவது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்க்கு உரிய நபராக நாம் கருதலாம். தீவிரமான நாட்டுப்பற்று என்று இது ஒரு பெரிய ஒரு லாபி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக விளையாட்டின் மாண்புகள் மதிக்கப்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்று சொல்லலாம். ஒரு விளையாட்டில் தோல்வி நடந்தால் அது விளையாட்டுடைய தோல்வி, அந்த விளையாடுவரின் தோல்வி என்று கருதப்படுவதை விட நாட்டுக்கே உயர்ந்து விட்ட மிக பெரிய அவமானமாக பார்க்கப்படுகிறது. ரசிகர்கள் தீவிரமான தேசப்பட்டவர்களாக அந்த நேரத்தில் மாறி அதுவரை தேசத்தை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத ரசிகர்கள் டவுன் டவுன் என்று கட்டியும் கூச்சல் விட்டும் கல்லூரியும் கட்டியை மாறி அடித்தும் வீரர்களை தன் சொந்த நாட்டு வீரர்களே அடித்து துன்புறுத்துவதும் அவர்களை வீட்டுக்கு முன் நின்று கூச்சல் போடுவதும் கல்லால் அடித்து வீட்டை சேதப்படுத்துவதும் அவர்கள் குடும்பத்தினருக்கு ஊறு விளைவிப்பதும் இதெல்லாம் வந்து ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. இங்கு பேட்ரியாட்டிசம் என்பதை தாண்டி மனிதம் வந்து அடித்து நொறுக்கப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எதிரணி வீரர்களை, அதாவது வெளிநாட்டு வீரர்களை அடித்து தாக்குவது, குறிப்பாக இது வந்து இந்தியா பாகிஸ்தான் போட்டிகள் நடக்கும் போதெல்லாம் வந்து அவர்களுக்கு நாட்டுப்பற்று கண்ணாப்பனா என்று நுழைந்து விடுகிறது. இங்கு மாண்புகள் மதிக்கப்படாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இதை வைத்து அதாவது
இந்த வெளியே நடக்கும் கூக்குரலில் சத்தம் காட்டாமல் பல கோடிகளை அமுக்கிவிட வேண்டும் என்ற விளையாட்டு ஆணையங்களின் குழுவினருக்கு, நிர்வாக குழுவினருக்கு உள்ள ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. இதே சூழல் தொடர்ந்தால் என்ன நடக்கும்? இந்த லாபிகள் செய்து சாப்பிடும் பணத்தால் எத்தனையோ வீரர்களின் வாழ்க்கை பறிபோகிறது. அங்கே ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்பது நசுக்கப்பட்டு, ஒடுக்கப்பட்டு, நொறுக்கப்படுகிறது. ஒரு வருடத்திற்கு முன் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். தொலைக்காட்சியில் காலை செய்தியை பார்க்கும்போது ஒரு பெண் பிள்ளை கண்ணீரும் கம்பளையாக திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஜங்ஷனில் நின்று அழுது கொண்டிருக்கின்றாள். அவருடன் அவங்க அம்மா நிற்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு முஸ்லிம் பெண்ணு. பொதுவாக முஸ்லிம் பெண்கள் வெளியே வருவதே பெரிய விஷயம். அதிலும் அந்த பொண்ணு ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக இருப்பது மிகவும் பெரிய பெருமைக்குரிய விஷயம். அவங்க அம்மா புர்கா போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. கூட 2-3 உறவினர் நிற்கிறாங்க. அவருடைய ஸ்போர்ட்ஸ் அந்த அதிகாரி அந்த பொண்ணு ஒரு வாலிபால் பிளேயர். மாநில அளவில் வெற்றி பெற்று நாட்டு அளவில் வெற்றி பெற்று விட்டார்கள். தேசிய அளவில் வெற்றி பெற்ற அந்த பெண் யூரோப்பில் நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு இறுதி சுற்றில் கலந்து கொள்வதற்கு ஒரு பயணப்பட வேண்டிய ஒரு தருணம். இதில் ஒரு கொடுமை என்னவென்று சொன்னால், அந்த போட்டி யாருக்காக நடத்தப்படுகிறது என்று சொன்னால், வாய் பேசாத, காது கேட்காத ஒரு ஊனமுற்ற நபர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு சிறப்பு விளையாட்டு போட்டி. இந்த பெண்ணுக்கு காது கேட்காது, வாய் பேசாது, இருந்தாலும் மிக தனிச்சிறப்புடன் மாவட்டம் தாண்டி, ஊரை தாண்டி, மாவட்டம் தாண்டி, மாநிலத்தை தாண்டி நாடு அளவில் வெற்றி பெற்றும் கூட அந்த பெண் அழைத்து செல்லப்பட விடாமல் நிராதரவாக விட்டப்பட்ட கண்ணீர் தழும்பிய தருணம். காரணம் என்னவென்று சொன்னால், இந்திய நாட்டிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரே பெண்ணாக அந்த பெண் இருந்ததுதான் காரணம். வேறு யாருமே இந்திய அளவில் தேர்ச்சி பெறவில்லை. அந்த விளையாட்டுக்கு அந்த பெண் மட்டுமே தேர்வு செய்திருந்தால், இதற்கு விளையாட்டு ஆணையத்தை அந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆபீசர் அந்த மாவட்ட அலுவலர் போன் செய்து கேட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொண்ணு டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து அந்த பொண்ணு மும்பை பயணம் செய்து மும்பையில இருந்து ஃபிளைட் பிடித்து யூரோப் அந்த நாட்டுக்கு போகணும். அது ஏதோ போலந்தோ ஏதோ ஒரு நாட்டில் நடக்கிறது. இதற்கு அந்த ஆணையத்தின் இந்திய அதிகாரி தரப்பில் சொல்லப்படும் கருத்து என்னன்னா, ஒரு 4-5 பேர் தேர்வு செய்திருந்தால் கூட நாங்கள் இந்த பெண்ணை அழைத்து செல்வது எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. இந்த ஒரு நபருக்காக இன்னொரு துணைக்கு போட்டு அழைத்து செல்வதற்கு எங்களுடைய பட்ஜெட் இடம் கொடுக்கவில்லை. அதனால் நாங்கள் அழைத்து செல்வதற்கு வாய்ப்பில்லை. அதனால் இந்த போட்டியில் கலந்து கொள்வதை இந்த தலைவர் தவிர்த்து விட்டார். அதனால் நீங்க வீட்டுக்கு திரும்பி போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் டெலகிராம் அவங்களுக்கு வருது. டெலகிராம ஒரு ஃபேக்ஸ் நியூஸ் வருது. இதை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்போர்ட்ஸ் அதிகாரி எங்க ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு வராரு. அங்க சொல்லப்படுகிற அந்த பொண்ணு நிராதரமா யார் யாருக்கோ போன் போட்டு பேசுறாங்க, போறாங்க, வராங்க. எதையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அந்த பொண் அந்த அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா கலங்கி நிக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு அழுது வரவில்லை. அப்பயும் அந்த பொண்ணுக்கு புரியல ஃபர்ஸ்ட். ஏன்னா அது ஒரு ஊமை பெண், காது கேட்காது, வாய் பேசாது. அப்பொழுதுதான் ஒரு சாமானியனாக இருந்தாலும் கூட எனக்கு ஒரு இப்படிப்பட்ட இவர்களுக்கெல்லாம் உதவுவதுதான் தலைய பண்பாக இருக்கிறது. நமக்கெல்லாம் ஒரு கார்பரேட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக ஒரு அத்தாரிட்டி அதிகாரி உடன் அழைத்து ஒரு பெண் அதிகாரி உடன் அந்த பெண்ணை எனது செலவில் அழைத்து சென்று அந்த விளையாட்டை கலந்து கொள்ள செய்திருக்கிறேன். வெற்றி தோல்வி என்பது அப்பாற்பட்ட விஷயம். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் நாட்டிற்கான அந்த கலந்து கொண்ட அந்த பண்பையும் வெளிப்படுத்த வேண்டிய தருணம் என்று நான் அப்போது உணர்ந்தேன். ஆனால் இறைவன் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வழங்கவில்லை. இருந்தாலும் மனதை வழங்கி இருக்கிறது என்று நான் கேட்டுக்கொண்டேன். இப்படியாக இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ல பேட்ரியாட்டிசத்தை தாண்டி இன்று பாலிடிக்ஸ் புகுந்த காரணத்தினால் பல விளையாட்டுகள் விளையாட வேண்டிய குழந்தைகளும் சரி, வளரும் இளைஞர்களும் சரி, காணாமலே போய்விட்டார்கள். எதிர்நீச்சல் என்று ஒரு படம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் பழைய எதிர்நீச்சலை சொல்லவில்லை, பாலச்சந்தர் அவர்கள் எதிர்நீச்சல். சிவகார்த்திகேயன் நடித்த வந்த படம். அதிலும் பார்த்தீங்கன்னா என்னால் எவ்வளவோ பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ்னால ஒரு வீராங்கனை எப்படியெல்லாம் முடக்கி வைக்கப்படுகின்றார் என்பதனை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்படிதான் ஒவ்வொரு விளையாட்டிலும் சரி
அவருடைய நாட்டுப்பற்று என்பது இயல்பாக ஒவ்வொரு வீரருக்குமே உண்டு. அதை அவர்கள் ஸ்டிக்கர் அடித்தோ, பச்சை குத்தியோ, நெற்றியில் எழுதி ஒட்டி கொண்டோ அவர்கள் நிரூபிக்க முடியாது. அவர்கள் அந்த விளையாட்டை விளையாடும் மாண்பில் தான் அவர்கள் அறிந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்வதற்கு இன்று ரசிகர்களும் தயாராக இல்லை. நாட்டு விளையாட்டு அதிகாரிகளும் தயாராக இல்லை என்பதையும் நான் உணர்கின்றேன். இதற்கு முன்னாடி என்னென்ன கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டது என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட சமீபத்தில் ஒரு விஷயம், சென்னையில் ஓஎம்ஆரில் கண்ணகி நகர் என்ற ஒரு பகுதி. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணும் ஒரு பையனும் கபடி போட்டியில் மிக சிறப்பாக விளையாடி, அதாவது 18 வயதுக்கு கீழான வயது உடையவர்களுக்கான ஜூனியர் விளையாடி தங்கப்பதக்கம் பெற்று வந்தார். அவர்கள் வந்தபோது வரவேற்பதற்கு பெருங்கூட்டம் இல்லை. காரணம் என்ன என்று சொன்னால், அவர்கள் மிக சாதாரணமாக மணலில் கோடு பிடித்து, காலாலேயே கோடு பிடித்து விளையாடப்படும் ஒரு கபடி போட்டியில் கலந்து கொண்டு அவர்கள் விளையாடி தங்கம் பெற்று வந்த காரணத்தினால் அவர்களை பெரிதாக வரவேற்க ஆள் இல்லாவிட்டாலும், அவர்கள் வீடு வந்து சேர்ந்தவுடன் ஒரு கோஷ்டி அவர்களை சூழ்ந்து கொண்டு பத்திரிகைகளை அழைத்து சென்று அந்த பெண்ணிடம் பேட்டி காண்கிறார்கள். அதில் கட்சிக்காரர்கள், ஆளும் கட்சியை சேர்ந்த பெண்கள் எல்லாம் நின்று கொண்டு, என் அப்பா அப்பா சொன்னாரு, அப்பா உதவி செய்தார் சொல்லு, அப்பா உதவி செய்தார் என்று சொல்லு என்று கேட்பது அந்த மைக்கை என்ன அவர் எவ்வளவு சன்னமாக சொன்னாலும் கூட நம் காதில் விழ தவறில்லை. சமீபமாக 44வது உலக சதுரங்க போட்டி சென்னையில் நடத்தப்பட்டது. அந்த போட்டிக்காக செலவிடப்பட்ட தொகை 93 கோடி ரூபாய். அதோடைய கிராண்ட் ஓபனிங்காக செலவு செய்வதற்கு பல கோடிகள். சென்னை முழுக்க சுரண்டி சதுரங்க குதிரை தலையுடன் ஒருவர் வேட்டி கட்டி கொண்டு நிற்பது போன்ற ஒரு உருவத்துடன் அதற்காக போட்டோ ஷூட் எல்லாம் செய்யப்பட்டு மிக பிரம்மாண்டமாக அந்த விளையாட்டு விளையாடப்பட்டு ஷோ செய்யப்பட்டது. அதற்காக பல கோடிகள், 93 கோடிகள். ஆனால் அந்த பெண்ணுக்கும் அந்த சிறுவனுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை 12 கோடி தான். அந்த கபடி விளையாட்டு போட்டியில் வெற்றி வீராங்கனையாக அந்த அபினேஷ் என்ற பையனா, அந்த பெண்ணுக்கு பேரு நான் மறந்துவிட்டேன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தலா 12 லட்சம் ரூபாய். ஆனால் சதுரங்க போட்டியில் சமீபத்தில் வெற்றி பெற்ற வந்த குகேஷ், பஞ்ஞானந்தா போன்றவர்களுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய். அதற்காக நான் சதுரங்க போட்டியை சர்வதேச விளையாட்டு என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் அது சிவனே விளையாடிய விளையாட்டு. ஏன்னா அவருக்கு சதுரங்கநாதர் என்ற பெயரே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு அது. இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டு. அது வெளிநாடுக்கு சென்றுதான் அது ஒரு ஷைனிங் செய்யப்பட்டு இந்தியாவிற்குள் வரும்போது அது ஏதோ வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமே விளையாடுவதற்கு உருவாக்கப்பட்டது, விளையாடும் பலகாரம் விளையாடுவதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு என்று தோற்றத்தை உருவாக்கிய ஒரு விளையாட்டு. அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்யும் போது இந்தியாவின் தமிழகத்தின் மிக பாரம்பரியமான கபாடி விளையாட்டில் வெற்றி பெற்ற வீராங்கனைக்கு 12 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டு அவர் சொல்லுகிறார். அவர் அந்த விளையாட்டு திடல்கள் இங்கே போல் மண்ணில் தரையில் நடப்பதில்லை. அதற்கென்று சில மேட்டுகள், ஃபைபர் மேட்டுகள் போட்டு அதில் தான் நடக்கும். சர்வதேச கபடி போட்டிகள் அப்படித்தான் நடக்கும். அந்த பெண் அந்த விளையாட்டிலும் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு தேர்வு செய்த அந்த பெண் சொல்றார், எங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டியுமே கொடுக்கப்படவில்லை. இருந்தாலும் அந்த இடத்தில் விளையாடி நாங்கள் வெற்றியை பெற்று வந்திருக்கின்றோம். எங்களுக்கு நன்றி என்று தெரிவிக்கிறார். இருந்தாலும் அவரை பின்னால் இருந்து ஒரு பெண் குத்தி நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லு, அவருக்கு முதல்வருடைய புகழ்பாடு என்று தத்துவத்தை கேட்கிறது. ஆக இப்படியாகத்தான் ஒவ்வொரு வீரர்களும் ஏதேனும் ஒரு அழுத்தத்திற்கு ஆளாகி விளையாட்டை நன்றாக விளையாட வேண்டும் என்று சொன்னாலும் கூட நாட்டுப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஆளும் அரசியல் கட்சி தலைவர்களை புகழ்பாட வேண்டும் என்பதற்காக அவருடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை இழக்க வேண்டிய ஒரு தருணத்திற்கு இன்றைய சூழலில் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு ஒரு வீரனுக்கு அவமானகரமான ஒரு விஷயம், கேவலமான விஷயமாக தோன்றும் என்று சொன்னால், உண்மையில் பணத்துக்காக விளையாடுபவனாக இருந்தால் நிச்சயமாக அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டான். அவன் ஜால்ராவாக ஆளும் அரசுக்கோ ஆளும் கட்சிக்கோ அல்லது அரசியல்ல யார் அவருக்கு முன்னிலை பெற்றோ அவர்களுக்கு குதிபாடி விட்டு விளையாடி விட்டு பணத்தை வாங்கி கொண்டு போய்விடுவார். ஆனால் உண்மையில்
ஒரு நாட்டுக்காகவும் தனக்காகவும் ஃபர்ஸ்ட் முதல்ல அவனுக்காக விளையாடணும். அவனுக்கு ஊக்கம் கொடுத்து பயிற்சி கொடுத்த பயிற்சியாளருக்காக விளையாடணும். அவனுக்கு ஊக்கம் கொடுத்து உதவி செய்த சுற்றம் நட்புக்காக விளையாடணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச அவன் நாட்டுக்காக விளையாடணும், மாநிலத்துக்காக விளையாடணும்னு சொல்லுவான். ஏன்னா மாநிலம் என்று ஏதோ ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஒரு விளையாட்டு வீரனை பார்த்து பயிற்சி ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுப்பது, இவன் தகுதியானவன் என்று தேர்ந்தெடுப்பது அந்த அவனுடைய பள்ளியின் விளையாட்டு ஆசிரியராக இருப்பார், அல்லது கல்லூரியின் விளையாட்டு ஆசிரியராக இருப்பார், அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு விளையாட்டு வீரன், தம்பி நல்லா விளையாடுறப்ப அருமையா வந்து புஷ் பண்ற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அவங்க தான் படிப்படியா கொண்டு வரதாக ஒரு விளையாட்டு ஆசிரியர் கண்ணில் ஒரு தலைமை ஆசிரியர், கல்லூரி முதல்வர், அந்த ஊரின் விளையாட்டு குழு வைத்திருக்கக்கூடிய அமைப்பினர், இவர்களால் உருவாக்கப்பட்டவன் தான் ஒரு விளையாட்டு வீரர். அவனுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அங்கதான் முதலில் கண்டெடுக்கப்பட்டு மெருகேற்றப்பட்டு அவன் வெளி உலகத்திற்கு வந்து பிரகாசிக்க வைக்கப்படுகின்றான். அந்த இடத்தில் தேவையற்ற பேட்ரியாட்டிசம் என்ற பெயரிலும் மற்றும் அந்த பணம், ஸ்பான்சர்ஷிப் என்ற பெயரிலும் அவனை அடித்து அவனை ஒரு அடிமையாக்க ஆக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அது ஏற்புடையதான ஒரு செயலாக நான் கருதவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், விளையாட்டு வீரனாக இருக்க வேண்டும். அந்த வீரம் என்ற தன்மைக்கு ஷிப் என்று சொல்லலாம். ஸ்போர்ட்ஸ்மேன் ஷிப் என்றாலே பண்பு என்று அர்த்தம். அந்த பண்புக்கு உகந்தவராக அந்த விளையாட்டு வீரர் இருந்தாலே அவர் சிறந்த விளையாட்டு வீரராக கருதப்படுவார். அதற்கு பின்புதான் அவருக்கு பேட்ரியாட்டிசம் என்ற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். ஏனென்றால் உலகம் இரண்டு விதமானது. விளையாட்டு வீரம் என்பது ஒரு உலகம் என்றால் உண்மையில் வேறு ஒரு உலகம் சாதாரண உலகம். இந்த இரண்டு உலகத்திற்கும் ஏதாவது நாட்டுப்பற்று என்கிற உலகம், விளையாட்டு வீரம் பண்பு என்கின்ற உலகம். இந்த இரண்டு பண்புகளுக்கு இடையே அவன் சிக்கி சீரழிந்து விடக்கூடாது. அங்கு அவன் சமநிலையில் பேலன்ஸான மனநிலையில் பேட்ரியாட்டிசத்துக்காகவும் நாட்டுப்பற்றுக்காகவும் விளையாட வேண்டும். அவன் தாங்கி எடுத்துக்கொண்ட அந்த விளையாட்டு இதுவோ அதுக்காகவும் அவன் விளையாடும். அப்பொழுதுதான் அது விளையாட்டு பண்பு ஒரு நாட்டின் மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டு அந்த வீரனும் போற்றப்படுவான். அந்த வீரனை வளர்த்துவிட்ட ஆசிரியர்களாகட்டும், அதாவது விளையாட்டு பயிற்சியாளர்களாகட்டும், அவனுக்கு உதவி செய்த உள்ளூர் குடும்பத்திலிருந்து ஆரம்பித்து உள்ளூர் பிரமுகரிலிருந்து ஆரம்பித்து பலருக்கும் பண்புக்கு அவர் அந்த பண்பை வழிநடத்தப்பட்டவர்களாக இருப்பாங்க. ரசிகர்களிட்ட பொறுத்த வரைக்கும் நான் எதிர்பார்ப்பது என்னவென்றால், அடுத்த நாட்டு அணியை எதிரியாக பார்ப்பதும், நம் நாட்டு தோல்வியுற்ற வீரனை கல்லும் கட்டியும் கொண்டு அடித்து தோற்கவும், விளையாட்டை ஒரு சூதாட்டமாக கருதி காசு வைத்து விளையாடி அதை ஒரு சீட்டுக்கட்டு விளையாட்டு போலவோ அல்லது ஒரு சூதாட்டம் போலவோ கொண்டு போய் விடாமல், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் என்பது நாட்டுப்பற்றுக்கு எளிதாக அல்ல, மாறாக அது நாட்டுப்பற்றின் ஒரு உன்னதமான வடிவம். நியாயமாகவும் மரியாதையுடனும் பெருந்தன்மையும் அது விளையாடப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் 140 கோடி மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகம் கொண்ட நாடு இந்தியா. இருந்தாலும் கூட உலக கால்பந்து போட்டி நடத்தி வரும்போது அந்த பட்டியலில் இந்தியா எப்போதுமே இருந்ததில்லை. கிரிக்கெட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அதில் வைத்தே பல கோடிகள், பலாயிரம் கோடிகள் சூதாட்டம் விளையாடப்படும். கால்பந்து போன்ற மிக அருமையான விளையாட்டுகளை கொண்டு வந்தால் இந்தியாவிலிருந்து கண்டிப்பாக உலக கோப்பையை பெறுவதற்கான தகுதியான இளம் குறிப்புகள் இங்கு இருந்தாலும் கூட சின்ன சின்ன நாடுகள், கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன நாடுகள், உலகின் ஏதேதோ மூலையில் இருக்கும் நாடுகள் எல்லாம் கூட தங்கக்கோப்பையை இங்கு எளிதாக வெற்றி சென்று கொள்ளும் போது 140 உலகின் மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்தியா பல முக்கிய விளையாட்டுகளில் பட்டியலிலே இல்லை. தங்கம் பெறுவது என்பது ஒலிம்பிக்கில் கூட தகராறாக தான் முடிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மிக கேவலமாக விளையாட்டுத்துறை அரசியல் எழுத்துங்களாலும் பல்வேறு விதமான இடையூறுகளாலும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வெளிப்படுத்த இயலாமல் பல வீரர்கள் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதில் ஜாதிய அரசியலும் நுழைந்து பல்வேறு முன்னிலைப்படுத்துதல், பின்னிலைப்படுத்துதல், அடித்து ஒழித்து நொறுக்குதல் என்ற பல பின்னணிகளுக்கு இடையே இந்த விளையாட்டு வீரர் தன்மை பண்புகள் காணாமல் போய் கொண்டிருக்கின்றது. எட்டு திக்கு செல்வி கலை செல்வம் யாவும் குழந்தைருந்து சேர்ப்பீர் அப்படின்றாரு பாரதியார். அமெரிக்காவில
விளையாட்டுல ரொம்ப அருமையாக கொண்டிருப்பாங்க. அவர்கள் வெள்ளையர்கள் அல்லது நீக்ரோக்கள் என்று பார்ப்பதில்லை. நாட்டின் பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா தலையாய நாடாக விளங்குகிறது என்பதற்காகவே அவர்கள் வெற்றிக்கும் ஆட்களை அனுப்பி ஏதேதோ சிறு சிறு நாடுகளில் எல்லாம் விளையாடி வெற்றி வாகை சூடும் வீரர்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை அமெரிக்காவில் கொடுத்து அவர்களை கொண்டு வந்து சேர்த்து அவர்கள் நாட்டின் சார்பாக உலகில் பல போட்டிகளில் கலந்து கொள்ள செய்து அந்த வெற்றி பதக்கத்தில் அமெரிக்காவை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு பொறுத்தவரை பொருளாதாரத்தில் மட்டும் அவர்கள் ஒரு டான் அல்ல, விளையாட்டுப் போட்டியிலும் அவர்கள் டானாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக தான் அங்கு ஏதோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருக்கிறதாக நாம் கருத வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்று ஆளாயிருக்கிறோம். வரும் காலங்களில் அதை எல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும். நியாயமான விளையாட்டு வீரரின் பண்பை போற்றக்கூடிய, விளையாட்டு தன்மையை ஊக்குவிக்கக்கூடிய அரசுகளும் விளையாட்டு ஆணையங்களும் வர வேண்டும். வீரர்களும் தங்கள் பண்புகளை இழந்து விடாமல், தங்கள் உரிமைகளை விட்டுவிடாமல் அதை கைப்பற்றி பின்பற்றி தங்கள் விளையாட்டை பேணி வளர்த்து அடுத்த தலைமுறைக்கு அதை விட்டுச் செல்ல வேண்டும். ரசிகர்களும் அவருடைய பண்புகளை இழந்து விடாமல் விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும். அதை ஒரு வெறித்தனமாக கொண்டு சூதாட்டமாக மாற்றிவிடக் கூடாது. இவையெல்லாம் தாண்டி பேட்ரியாட்டிசம் என்கிற நாட்டுப்பற்று விளையாட்டில் அதிகமாக அழுத்தத்தை கொடுத்து விளையாட்டு வீரரின் மனநிலையை கெட்டுவிடக்கூடாது. அவன் அவனுக்காக விளையாடுகிறான், அவனை சுற்றியுள்ளவர்களுக்காக விளையாடுகின்றான், நாட்டுக்காகவும் விளையாடுகின்றான். அவனை பால்படுத்தி விடக்கூடாது, அவனுடைய உழைப்பை ஈடுபடுத்தி விடக்கூடாது. அதற்கெல்லாம் நாம் துணை நிற்க வேண்டும் என்ற ஒரு இறுதி வேண்டுகோளை வைத்து ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசத்தில் இன்றைக்கு எனக்கு சரியான கருத்துக்களை பதிவு செய்ய வாய்ப்பு வழங்கிய தளத்திற்கும் ஆர்வத்துடன் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றிங்க ஐயா. ஒரு மிகச்சிறப்பான கருத்தரங்கம் நடத்தி தலைப்பே வந்து எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற மாறுபட்ட கோணத்தை அணுகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். பல பல உதாரணங்கள் கொடுத்து விளையாட்டு வீரர்களோட இன்றைய காலச்சூழல் எந்த மாதிரி இருக்கு, அவர்கள் வந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வலியுறுத்தி சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலையீடுகள் வந்து குறுக்கீடு நிறைய இருக்குது. ஸோ அதையெல்லாம் எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்து தெரியணும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் விளையாடுறவங்க தனக்காக விளையாடணும், அதுக்கப்புறமா நம்மளை சார்ந்தவங்களுக்காக விளையாடணும், அதுக்கப்புறமா நாட்டுக்காக விளையாடணும்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும். விளையாட்டு வீரரோட மாண்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருந்து தான் வரணும். அது ஃபர்ஸ்ட் அந்த தன்னை உணர்தல் அப்படிங்கிற மாதிரி அந்த நபர் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்தா மட்டும்தான் அந்த விளையாட்டை சந்தோஷமா விளையாடுறதாகட்டும், எப்படி விளையாடணும் அவங்ககிட்ட இருந்து தான் அது வரணும் அப்படிங்கன்னு சொன்னது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நடந்த நிகழ்வு மிகவும் வருத்தமான செய்தி தான். இன்னும் வந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து இருக்கிறதே தெரியாம போயிட்டு இருக்கிறதுக்கான காரணங்களா கூட சொல்லலாம். ஸோ அந்த விளையாட்டு ஆணையம் வந்து அதை எப்படி ஒரு வீரனா இருந்தாலும் கூட அவங்கள வழிநடத்தி இருக்க வேண்டியது அவங்களோட கடமை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்திருக்கணும். அதை வந்து அவங்க மறுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த ஆணையத்துக்கான ஒரு பண்பே வந்து இல்லாம போயிருது. இதெல்லாம் வந்து சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாம ரசிகர்களோட மனநிலை குறித்த உங்களோட பார்வையும் வந்து மிகச்சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் தான் வந்து வீரர்களை வந்து உற்சாகப்படுத்தி அவங்கள தூண்டி விடுறாங்க. ஸோ ரசிகர்கள் எந்த மாதிரி இருக்கணும் அவங்களோட மனநிலை, இதை பற்றியெல்லாம் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ இன்று நமது தளத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் எவரேனும் இருப்பின் தெரியப்படுத்தலாம். நமது உறவுகளின் வாழ்த்துக்களை பெறுவோமாக. அப்படி இல்லாத பட்சத்தில் யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னு நினைக்கிறேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் நபர்கள் அனைவருக்கும் மற்றும் உடல்நலம் தேறி விரைவாக குணமடைவதற்காகவும் நாம் இறையருளை வேண்டி பிரார்த்திப்போமாக. நமது நற்குளறி தளத்தில் மில்டன் ராஜசேகரன் ஐயா அவர்களது உடல்நிலை சற்று குறைவாக இருப்பதால் அவர்களது உடல் நலத்தை வேண்டி அனைவரும் ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்வோமாக.
அனைவருக்கும் நன்றி. இந்த கூட்டு பிரார்த்தனையின் மூலமாக நாம் நினைக்கும் அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக அமைய எல்லாம் வல்ல இறையர்களை வேண்டி பின்னூட்டம் வழங்க இருக்கும் நபர்கள் ஒவ்வொருவராக தங்கள் கரங்களை உயர்த்தலாம். முதலாவதாக ரமேஷ் ஐயா, உங்களது பின்னூட்டம் வழங்கலாம் ஐயா. அனைவருக்கும் இனிய நட்புணர்வு. ஐயா, இன்றைய செஷன் உண்மையிலுமே ரொம்ப எக்ஸலண்டா இருந்துச்சு. இந்த டாபிக் வந்து எப்படி வித்தியாசமா யோசிக்கணும் அப்படின்றத நீங்க அழகா இன்னைக்கு எடுத்துட்டு போனீங்க. இதுல நிறைய விஷயம் வந்து லைஃப்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், பார்த்த விஷயங்களாக தான் இருந்துச்சு. அந்த மாதிரி காலேஜில் வந்து நான் டிப்ளமோ படிக்கும்போது தேர்ட் ப்ரைஸ் அத்லெட்டிக்கில் 5000 மீட்டரில் வந்தாலும் அந்த காலேஜ் எடுத்து நடத்தின காலேஜ் வந்து 4th பிளேஸ், அந்த பையனை வந்து 3rd பிளேஸ்ன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாதிரி பாலிடிக்ஸ் எல்லாம் இங்கிருந்தே நடக்கும்போது நம்ம மாநில அளவில் ஆகட்டும் அல்லது இந்திய அளவில் நடைபெற எல்லா விஷயங்கள்லையுமே வந்து இந்த பாலிடிக்ஸ் அப்படின்றது இருக்குது. அது உண்மை ஏற்றுக்கிறோம். ரெண்டாவது, நீங்கள் சொன்ன அந்த ரயில்வே ஸ்டேஷன் இன்சிடென்ட் மாதிரி என்னோடய லைஃப்பில் வந்து இப்போது லாஸ்ட் இயர் வீதி லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கத்தில் இருக்கும்போது அங்கே ஒரு பாக்ஸிங் உமனுக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே இந்திய கவர்மெண்ட் அளவுக்கு பெருசாக கிடைக்கல. அப்போ வந்து அண்ணாமலை அவர்களால் வந்து அறிவுறுத்தப்பட்டு அவங்க வந்து அங்கே வந்தப்போ நான் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து உதவி அவங்க வந்து சவுத் கொரியா நடந்த பாக்ஸிங் மேட்ச்சில் போயிட்டு அவங்க லாஸ்ட் வருஷம் வந்து பாக்ஸிங்கில் வின் பண்ணாங்க. ஆனால் ஏர்போர்ட் வந்தப்போ அவங்கள பிக் பண்ணுறதுக்கோ பெருசாக வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. அன்றைய சூழல் தான் வந்து இன்றைக்கி அந்த கண்ணகி நகர் கார்த்திகை பெண்ணுக்கும் வந்து இருக்குது. செஸ்ஸுக்கு வந்து 5 கோடி ரூபா கொடுக்குறாங்க ஆனால் கவர்மெண்ட்டு. ஆனால் இதே அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனுக்கும் வெறும் 25 லட்ச ரூபா தான் கொடுத்ததா நியூஸ்ல எல்லாம் நம்ம படித்தோம். அதேமாதிரி நீங்கள் நியூஸில் அந்த சொன்ன விஷயங்கள் வந்து 1 கோடி கொடுத்தாங்க. முகேஷ்க்கு 1 கோடி கொடுத்தாங்க. பிரகான் அந்த 1 கோடி கொடுத்தாங்க. அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் 12 லட்சம் போட்டாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் சொன்ன விஷயங்கள் அனைத்துமே இன்னைக்கு பாலிடிக்ஸ் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது கிரிக்கெட்டில் மட்டும்தான் வந்து பணம் வந்து பல கோடியில் செலவு பண்ணுறாங்க. அதே போல் நீங்கள் சொன்ன அந்த கிரிக்கெட் மாம்பு வாக்கிங் அவுட் முறை வந்து திரு லாரா மற்றும் சச்சின் டெண்டுல்கர்லாம் நிறைய டைம் வந்து தனக்கு அவுட்டுன்னு தெரிஞ்சோடனே வெளியில் போகிற அந்த மாண்பு வந்து இன்றைய கிரிக்கெட் வீரர்கள்கிட்ட யார்கிட்டையுமே இல்லைங்க. அதை ஏற்றுக்கிறோம். ஸோ இன்னைக்கு செஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்ததாக ரமேஷ் சார், உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பின்னூட்டம் கொடுக்கலாம் சார். மிகச் சிறப்பான கருத்தை வழங்கிய ரமேஷ் ஐயாவுக்கு நன்றி. ராஜு அவர்கள் வழங்கினார்கள். ரமேஷ் ராஜு சார், ஓகே. அடுத்து நித்யா மேம், உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாம் மேம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சிறப்பான தகவல்கள். நிஜமாவே இளைஞர்கள் வந்து எப்படி இருக்காங்க, நம்ம உடல்நிலை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம், நம்ம என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், சாப்பிடும்போது சாப்பிட்றோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் சொன்னதும் சரி. அந்த நாட்டுப்பற்றுக்காக நம்ம நாட்டுக்காக விளையாடணும் அப்படின்னு இத்தனை கோடி மக்கள் இருக்கிறோம் நம்ம இந்தியால. நம்ம எந்த அளவுக்கு அப்படின்றது நமக்கு அரசியலெல்லாம் தெரியல, பருப்பியலே நிறைய தெரியுது. இதுல வெஞ்சனைகள்லாம் வேற கத்துக்கணும். ரொம்ப ரியலாத்தான் இருக்குது. இதுல குவியல் வெறுவியலா இருந்தாலும் பரவாயில்ல, குவியலாவும் அவியலாவும் நடந்துகிட்டு இருக்கிறப்ப நான் எங்கிட்ட குவியலை பத்தி பேச. இயற்கை தன்னை என்ன கொடுத்துருக்கு, ஒழுங்கா கொடுத்துருக்க உடம்பு, கடைசி வரைக்கும் உடம்பு மட்டும்தான் வரும். ஆடை ஆபரணங்கள் எதுவும் வரப்போறதில்ல. மரியாதையா அவங்க சாப்பிடும்போது, நீங்க போய் ஊருக்கு சொல்றதுன்னு பேரு, நீங்க சாப்பிடும்போது பேசாம சாப்பிட்டீங்களா? எத்தனை தடவை மெண்டு சாப்பிட்டீங்க? இந்த விஷயத்த பாருங்க. சரி, உங்களுக்கு விளையாட்டா பேசுறதும் தெரிய மாட்டேது, வினையா பேசுறதும் தெரியல. நான் இதை பொதுவா தான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்கள பத்தி சொல்லலாம். அந்த விளையாட்டுன்றது அவ்வளவு பெரிய அங்கம். இன்னைக்கு குட்டச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு சொன்னா விளையாட்டு வேணான்னு ஒதுக்குனனாலதான் கூப்பிடுறாங்க. ஏறி கம்பிய தொங்கல, நடக்கல. நடைப்பயிற்சி மிகப்பெரிய உடற்பயிற்சி. நம்ம நாட்டுக்காக நம்ம என்ன பண்றோம்? நமக்காகவே ஒழுங்கா பண்ணல, இதுல நாட்டுக்கு என்ன பண்றோம்? இந்த மாதிரி சிந்தனை கேள்விகள் எல்லாம் சிதறாச்சு விட்டு, இன்னைக்கு சற்று உங்களுடைய குரல் வளம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. உடம்ப நல்லா பாத்துக்குங்க. உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்கிற உலகம் இது. உடம்புக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும் நியாயமா. இந்த விஷயங்களை செய்யுங்க. எனக்கும் ஒரு பிரார்த்தனைய தினம் தினம் வைக்கும்படி கேட்டுக்கிறேன். என்னுடைய தம்பி இளவரசு
தம்பி ஒய்ஃப் வந்து முத்துரம்யா. அவங்களுக்கு 10 வருடங்களா குழந்தை இல்லை. அந்த குழந்தை வரம் வேண்டி எங்க குடும்பத்துல இருக்க மனநிலை நல்லா இருக்கணும் அப்படின்றதையும் நீங்க தினம் பிரார்த்தனையா வச்சுக்கணும். நம்ம நற்புலை குடும்பம்னு சொல்லி ஐயாவுடைய பேச்சுக்கு வாழ்த்துதல், வணக்கங்கள், நன்றிகள் சொல்லி விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி மேம். நன்றி மேம். நீங்க சொன்ன கருத்துக்களை ஏற்கலாம் மேம். அதே சமயம் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சரவணன் சார், உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாங்க சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது தனத்தில் பயணிக்கும் மில்டன் ராயசேர் அவர்கள் பூரண உடல் நலம், குணநலம் அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். அப்புறம் நித்யாதேவி மேடத்தோட தம்பி அவர்களுக்கும் சீக்கிரமாக குழந்தை பேர் வேண்டி பிரார்த்திக்கிறேன். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய சொன்னீங்க. இயல்பா நம்ம நாட்டு நடப்பு என்னவோ அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். என்னுடைய பார்வையில நீங்க அந்த சொன்னீங்க, அந்த பொண்ணு வந்து நின்றுச்சு ரயில்வே ஸ்டேஷன் அண்ணன், அது வந்து முஸ்லீம் பொண்ணுன்னு சொன்னீங்க. அதனால கூட அது புறக்கணிச்சிருக்கலாங்கிறது என்னுடைய பார்வையில கருத்து சார். அதுலயும் அரசியல் குறுக்கீடு உள்ளதுனாலதான் அது பொண்ணை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன் சார். ரொம்ப அருமை சார். இன்னும் நீங்க வந்து நிறைய கலந்து கொண்டு பல பல கருத்துக்களை சொல்லணும் சார். வாழ்த்துக்கள் சார். மேடம், வாய்ப்புக்கு நன்றி மேடம். நன்றிங்க சரவணன் சார். அடுத்ததாக வீரசேகரன் ஐயா, உங்களது கருத்துக்களை வழங்கலாம் ஐயா. அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். நமது அன்பு சகோதரர் மில்டன் ராஜசேகர் அவர்கள் விரைவில் குணமடைந்து நலமுடன் விளங்கவும், அன்பு சகோதரி நித்யாதேவி அக்கா அவர்களுடைய இளவரசு தம்பி இளவரசு முத்துரம்யா அவர்களுக்கு நல்ல குழந்தை பேரு இறைவன் வழங்க வேண்டும் என்ற நமது அன்பான வேண்டுதலோடு, இன்றைய பொழிவு ஐயா அவர்கள் மிகச்சிறந்த பொழிவை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சொல்லணும்னா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப், அந்த ஷிப்பை மட்டும் எடுத்துட்டோன்னா கப்பல், அது நல்ல உல்லாச பயணமா உயர்ந்த பயணமா கொடுக்க முடியும். என்ன ஒன்னே ஒண்ணு கொடுக்க முடியாம எதிர்த்தெடுக்குதுன்னா பேட்ரியாட்டிசம் என்ற பெயர் தான் பேட்ரியாட்டிசம், பற்று, தேசபக்தி என்று பெயர் தான் அது. ஆனா டர்ட்டி பாலிடிக்ஸ் ஆர்டிசம், அது அதை தொடர்ந்து அதை வளர்ச்சி இருக்கு. இந்த கப்பல் போகாம தடுக்கிறது எதுன்னா இந்த ஆர்டிசம் தான். பாலிடிக்ஸ், டர்ட்டி பாலிடிக்ஸ் கூட பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம். டர்ட்டி பாலிடிக்ஸ், ரொம்ப கேவலமான பாலிடிக்ஸ், அது சுத்தி வளைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நிலைமை. அதை விடுத்து உண்மையான தேசபக்தி, அது உலக பக்தியா மாறிடும். உண்மையான தேசபக்தி விளையாட்டுல இருந்தா அது உலகமே, எந்த நாடு வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் இது பண்ணலாம், அதுல இன்பத்தை எல்லாரும் அனுபவிக்கலாம், தோத்தவங்களும் அனுபவிக்கலாம். அந்த பியூரிட்டி, டர்ட்டிக்கு பதிலா பியூரிட்டி தேசபக்தி வந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறத கருத்தை மிக ஆணித்தரமா வழங்கி இருக்க நமது அன்பு சகோதரர் அவளுக்கு அன்பான வேண்டுகோள், அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள். நன்றி நன்றி. நன்றிங்க வீரசேகரன் ஐயா. அடுத்ததா தாமோதரன் சார், உங்களோட கருத்துக்களை கொடுக்கலாங்க சார். இனிய காலை வணக்கம். மில்டன் ராஜசேகர் ஐயா அவர்கள் விரைவில் குணமடைய நான் ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நித்யாதேவி மேடம், அவள் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் இந்த குழந்தை பேரு சிக்கலை ஆண்டவன் தீர்த்து வைப்பார் என்று அவரிடம் பிரார்த்தனையை நான் வைக்கின்றேன். இன்று ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு, தைரியமாக பேசியிருக்கின்றார். யார்? லட்சுமி நாராயண் சார் இல்லையா? அரசியலை பற்றி பேசாதவர்கள், பேச முடியாதவர்கள் இவர் பேச்சை கேட்டால் கண்டிப்பாக அரசியலில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே பேட்ரியாட்டிசம், ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இரண்டும் ஒன்றுதான் என்று என்னுடைய கருத்து. அதில் அரசியல் தலையீடு இல்லை என்றால், ஒரு அரசியல்வாதியிடம் ஒரு நாட்டின் பற்று உடையவனும் சரி, விளையாட்டில் பற்று உடையவனும் சரி, அரசியலை சார்ந்து விட்டால் அவனை மிக உயர்வில் தூக்கி வைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள்.
அரசியல் சாராத இருந்தால் அவன் இருக்கும் இடமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் மாணவர்களை அரசியல் நடத்தி செல்கின்றது என்னுடைய கருத்து. அவனுடைய உழைப்பை கொடுத்து அந்த வெற்றியை பெறுகின்றான் என்றால் அதன் பின்னால் ஒரு அரசியல் இருக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுதைய காலகட்டத்தில் என்னுடைய கருத்தாக செல்கின்றது. நாங்களும் எங்கள் ஊரில் கிரிக்கெட் டீம் ஒன்று ஆரம்பித்து மாவட்டம் லெவலில் அது முதல் இடமாக பெற்றது. ஆனால் ஒரு அரசியல் தலையிட்டால் அது அப்படியே நின்றுவிட்டது. இப்பொழுது அவர்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவர்களாக போய்விட்டார்கள். அது அந்த விளையாட்டு இருக்கும் இடமே தெரியவில்லை. அதேபோல் அரசியல் தலையீடு இல்லை என்றால் நாட்டுப்பற்று மிகவும் வளரும் விளையாட்டுத் துறையில். இதை ஆணித்தரமாக கூறிய லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நற்புலருக்கு. நன்றி தாமோதரன் ஐயா, சிறப்பான கருத்தை வழங்கிய உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரமேஷ் சார், நன்றி. வாய்ப்பு இருந்தா பேசலாங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ லட்சுமணன் சார், அருமையான ஒரு ஸ்பீச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸில் நடக்கிற என்னென்ன பாலிடிக்ஸ் என்னத்தினால அது இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு மிக அழகாக தெளிவாக சிலாகித்து கூறியிருக்கிறீர்கள். அப்படிதான் நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்க சொன்னதுல நிறைய உண்மைகள் இருக்கு. எங்க பையனுமே ஆக்சுவலி டேபிள் டென்னிஸ் பிளேயரு. நிறைய ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வளர்ந்ததுன்னா பேட்ரியாட்டிசம் ஆட்டோமேட்டிக்காக அதோட சேர்ந்து வளரும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் நிறைய விஷயத்தை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்காக பொறுப்புணர்வு, பேட்ரியாட்டிசம் எல்லாமே சேர்ந்து வந்துடும் அப்படின்னு நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எங்கள் சன்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச், ஸ்டேட் மேட்ச் எல்லாம் போகும்போதெல்லாம் பெரிய சப்போர்ட் ஸ்கூலில் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு போகிறவங்களுக்கே ஒரு ஃபண்டு இல்லை அப்படின்ட்டு அவங்கள ரிஜெக்ட் பண்ண ஒரு நிகழ்வு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது ரெகுலராக ஸ்போர்ட்ஸில் நடக்கிற விஷயம்தான். யாரும் பிடி மாஸ்டர் தான் கூட்டிகிட்டு போவார் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்க்கெலாம். அவங்களுக்கு சில நேரம் பிடி மாஸ்டர் இல்லைங்க, அவர் லீவுங்க, யாரும் போக முடியாது, வேணா நீங்கள் பேரண்ட் வேணால் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனால் கூப்பிட்டு போங்கன்ட்டு அந்த மாதிரி நாங்கள்லாம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் நிறைய மேட்ச்லாம் அட்டன் பண்ணி ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிற நிகழ்வு தான். கரெக்டாக அதெல்லாமே வெளில கொண்டு வந்து சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது. எப்போவுமே லக்ஷ்மணாராயண் சாருடைய ஸ்பீச் 29 நாளும் கேட்கலன்னாலும் 30வது நாள் வேறு மாதிரி தான் இருக்கும். அவர் நல்லா இருந்தது சார், சூப்பரான ஸ்பீச்சு. தேங்க்யூ. நீங்கள் சிலாகித்து அப்படிங்கிறது சொல்லலை, அதனால நான் சொல்லிட்டேன். நன்றி. இடத்துல சொல்றதுக்கான தருணம் இல்லை சார். சிலாகித்து பேசக்கூடிய தருணம் இல்லை. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயம், மில்டன் சாருடைய உடல்நிலை நேற்று எனக்கு அவர்கிட்ட ஃபோனில் பேசினேன். ரொம்ப இதுவாக இல்லை, பட்டு கொஞ்சம் உடல் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால நான் தேவையில்லாமல் ஆன்லைன் செஷன்லாம் வராதிங்க சார், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். அவருக்கு ஒரு பிரார்த்தனை செஞ்சுப்போம். அதே சமயம் நித்யா தேவி மேடம் அவங்க குடும்பத்தினர் அவங்களுக்கு வேண்டிய செல்வங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையை வச்சு தேங்க்யூ சிவகணி மேடம் ஃபீட்பேக்கு வாய்ப்பு கொடுத்தது. நன்றி சார். மறந்த விஷயங்களை நினைவூட்டியதற்கும் நன்றி. அடுத்ததா லோகநாதன் ஐயா, உங்களது பின்னூட்டத்தை வழங்கலாம் ஐயா. வாங்க. அனைவருக்கும் இனிய நற்புலரி காலை வணக்கம். ஐயா மில்டன் தம்பி உடல் நலம் தேர வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்து நித்யா தேவியினுடைய தம்பி இளவரசு பூர்ண குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நம்முடைய பொழிவாளர் இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சவர். 30வது நாள் தான் வந்திருக்காரு. இருந்தாலும் அவருடைய ஸ்பீச் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப எப்பவுமே. ஏன்னா நம்ம நட்புறவுல நான் முதல்ல கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஐயா தான் அட்டன் பண்ணாரு. அவருடைய பேச்சில் கண்டிப்பு இருக்கும், ஆனால் அன்பு இருக்கும், அன்பு கலந்த கண்டிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த மாற்றுத்திறனாளி வேறு இனத்தை சேர்ந்தவர் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை மிக தெளிவாக கூறினார். அவருக்கு கோடான கோடி நன்றி.
ஒரு சிறிய பாடல். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக தோழா? ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி நங்கி ஓடுவதற்காக. நாளும் உழைத்து பாடுபடும் ஏழை நமக்காக. ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. சிறப்பான ஒரு பாடலை எப்போதும் கொடுப்பீங்க. பழைய பாடல்களை நினைவூட்டிட்டு இருக்கீங்க. அதுக்கே முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி மேடம். அடுத்ததா அருணகிரி சார், உங்களது கருத்துக்களை கொடுக்கலாங்க சார். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் லட்சுமிநாராயண் சார். மில்டன் ராஜசேகர் சாரோடைய உடல் நலம் விரைந்து நலம் பெறவும், நித்யாதேவி மேடமுடைய தம்பி இளவரசருக்கு குழந்தை வர வேண்டியும் என்னுடைய பிரார்த்தனையை நான் இயற்கையிடம் செய்கிறேன். இன்னைக்கு ஸ்பீச் பார்த்தீங்கன்னா 29 நாளும் ஒவ்வொரு கோணத்தில் இருந்தாலும் முற்றிலும் மாறுபட்ட கோணம். இன்னையோட ஸ்பீச்சை ஒரு வரியில இல்லை ஒரு வார்த்தையில சொல்லணும்னா எக்ஸ்பீரியன்ஷியல் டாக் அப்படின்னு சொல்லலாம். அனுபவபூர்வமான உரை. இன்னைக்கு நடைமுறையில ப்ராக்டிக்கலா என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ்ல அப்படின்றத சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்புறம் அந்த கிரிக்கெட்ல வாக் அவுட் பண்றது யாரெல்லாம் நடக்கிறாங்க, சுயத்துல இருந்து வரணும். இந்த ஒழுக்கம் பண்பாடுன்றது அப்பதான் இந்த விளையாட்டை சிறப்பா இருக்கும். ஒரு அணியில தோல்வி வெற்றி சகஜம். ஆனா தோல்வி அடைஞ்சு அந்த நாடே தோற்ற மாதிரி இந்த ரசிகர்கள் ஃபீல் பண்றது எந்த அளவுக்கு மோசமா கொண்டு போகுது பேட்ரியாட்டிஸ்ல அப்படின்றத. அது மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா இன்னைக்கு இந்தியாவில் எந்த அளவுக்கு அரசியல் தலையீடு, பட்ஜெட் ஒதுக்கீடு, நடைமுறையில என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. எக்ஸ்பெரிமெண்டலும் கூட, எக்ஸ்பீரியன்ஸோட மட்டும் இல்லாம எக்ஸ்பெரிமெண்டல். நிச்சயமா. அடுத்தது சுமதி மேம். நாராயணன் சார், உங்களது கருத்துக்களை சொல்லலாம். அதை தொடர்ந்து சுமதி மேம் உங்களது பின்னோட்டத்தை வழங்கலாம். வணக்கம், எல்லோருக்கும் நட்புலரி வணக்கம். இன்றைய ஆளுமை, இன்றைய நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம நாட்டு விளையாட்டுத்துறை எந்த மாதிரி இருக்கு, அதுல உள்ள சில சிக்கல்களை அழகா இன்னைக்கு தொகுத்து வழங்கி கொடுத்தார். உண்மைதான், சில விஷயங்கள் ஒரு அரசாங்கம் எவ்வளவோ தேவையில்லாததுக்கு பணத்தை ஒதுக்குகிறது. ஆனா அந்த விளையாட்டுத்துறையை இப்ப ரீசெண்டா ஒரு 10 வருஷம் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில நல்ல ஒரு பணங்களை ஒதுக்கி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அந்த வாய்ப்பும் கரெக்டா போய் சேர்ற அளவுக்கு அந்த அவேர்னஸ் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதை இங்கு உள்ள ஆசிரியர்களோ அல்லது இங்கு உள்ள சில முக்கியமான நிறுவனங்கள், தன்னார்வ அதை எடுத்து செஞ்சாங்கன்னா, இந்தியா சொன்ன மாதிரி 140 கோடியில இளைஞர் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா. அதனாலதான் எல்லாமே இந்தியாவை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு காலத்துல சார் சொன்ன ஆதங்கம் நிறைய இருக்கு, அதுல போர்ச்சுகல் இருக்கு, அது எதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் களையப்பட நேரம் வந்துவிட்டது. இனி வருங்காலங்களில் நம் விளையாட்டுத் துறையிலும் இருக்கட்டும், தேசப்பட்டா இருக்கட்டும், அது பெருகும் அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவித்து இன்று நல்ல ஒரு பல கோணத்துல தகவலை திரட்டி இங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி லட்சுமி நாராயண் சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி சார். சுமதி மேம் வாங்க. தேங்க்யூ ஸோ மச் சுகனி மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நட்புடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை எல்லாரும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. தொடர்ந்து ராஜேஷ் சேகர் சாருக்கு உடல்நிலை பாதிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவருக்கு கண்டிப்பாக உடல்நலம் சரியாகி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நித்யதேவியுடைய சகோதரருக்கும் அந்த புத்திர பாக்கியம் கிடைச்சி ஆண்டவனுடைய அருளால் அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இன்னைக்கு செஷன் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அவர் தகவல் களஞ்சியம். ஸோ நிறைய தகவல்களை கொடுத்துருக்காரு இன்னைக்கு, அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இத்தனை நாள் நான் செஷன் அட்டன் பண்ண முடியல. ஸோ இன்னைக்கு செஷனை என் டீமோட அட்டன் பண்ணேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க சார். சில விஷயங்களை
அது நெருப்புன்னா சுடுன்னு தெரியும். சுட்டாலும் பரவாயில்ல, நான் விடமாட்டேன், நான் இதை சொல்லியே தீருவேன்னு சொல்றதுல லட்சுமணா சார் வந்து எப்பவுமே கரெக்டாக இருப்பார். இது நம்ம சொன்னால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை பற்றிலாம் அவர் கவலை கிடையாது. இதுதான் என் விஷயம், நீ எடுத்துக்கிட்டனா போய்க்க அப்படின்றதுல உறுதியாக இருப்பார். அரசியல் தலையீடா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அதனுடைய பின்புலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, அதை பற்றிலாம் இவர் யோசிக்க மாட்டார், அப்படியே சொல்லிடுவார். அந்த விஷயத்தில் நம்ம சார் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு சார் இன்னைக்கு செஷனு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார் கனி மேம். நன்றி சுமதி மேம். வேறு யாராவது கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா யாராவது கை உயர்த்தி நான் கூப்பிடாம இருக்கேனா? சரஸ்வதி மேம் முதல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சரஸ்வதி மேம் நீங்க பேசலாம் மேடம். சரஸ்வதி மேம். எஸ் மேம். பேசணவங்க டவுன் பண்ணிடுங்க ஹேண்ட. இப்ப யார் பேசணும்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நட்புலரிக்கு என்னோட குட் மார்னிங் மேம். அனைவருக்கும் வணக்கம். சார் இன்னைக்கு இந்த செஷன்ல வந்து ரொம்ப அருமையா சொன்னாருங்க. அரசியல் ஆத்மா. அவர் அந்த பேட்ரியாசிசமும் ஸ்போர்ட்ஸ் பற்றியும் ஸ்போர்ட்ஷிப்பு பற்றியும் சொல்லும்போது நானும் விளையாட்டுல எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்து ஜோனல் டிஸ்ட்ரிக்ட் லெவலெல்லாம் ஏர்ன் பண்ணிட்டு ஸ்டேட் லெவலில் போகும்போது என்ன பிரச்சனையோ தெரில, செலக்ட் ஆகிட்டு நாங்கள் நின்றுட்டோம். இப்போ அது எனக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. ஓ இதெல்லாம் நடந்திருக்குது போல இருக்குதுன்னு. இந்த தைரியம் வந்து சாருக்கு தவிர வேறு யாருக்கும் வராது. அவர் கரெக்டாக போல்டாக அது வந்து சொன்னது ரொம்ப சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சார், பாராட்டத்தக்கது சார் இது. அதே போல் ரயில்வே ஸ்டேஷனில் திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் சொன்னவங்க அது மனசு கொஞ்சம் நெருடலாக இருந்துச்சுங்க. எதுக்கோ எத்தனை போய் கொட்டுறாங்க, எங்கெங்கேயோ எத்தனை போய் தான்றாங்க. இப்படி இருக்கிறவங்களை ஊக்குவிச்சா தானே சார் நம்ம நாட்டுக்கு பெருமை. அது இப்போ கூட நினைச்சா கஷ்டமா இருக்குதுங்க. இன்னும் நிறைய விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் உங்கள் மூலிமா, இந்த மேஜிக்கல் மார்னிங் மூலிமாவும். நான் விரும்பி தான் சார் இதில் வந்தேன். ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்ததுக்கும் வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கும். அப்புறம் வந்து உடல்நிலை சரியில்லைன்ட்டு சொல்லுங்க, அவங்க நல்லபடியாக உடல் ஆரோக்கியத்தோடு வரணும்னு குழந்தை இல்லாதவங்க சொல்லி ப்ரே பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சுமதி மேமுக்கும் லட்சுமி நாராயண் சாருக்கும் நற்புலரிக்கும் தேங்க்ஸ் மேம். நன்றி மேம். நன்றி. நன்றி சரஸ்வதி மேம். புதிதாக இணைந்து ஒரு சிறப்பான ஒரு பின்னூட்டத்தை வழங்கியிருக்கீங்க. வாங்க நம்ம நிகழ்வு தொடர்ந்து நடைபெறும். நமது பயணிப்போம். நன்றி மேம். அடுத்த லோகநாதன் சார் உங்களது கருத்துக்களை சொல்லலாம் சார். மீண்டும் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி சிவகனி மேடம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை நேஷனல் லெவலில் செமிஃபைனல் கபடி நடக்குது. எல்லாரும் பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்கள் டெய்லி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கபடி. ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. நிச்சயமா பார்த்துடலாங்க ஐயா. நன்றிங்க சார். வெங்கட்ராமன் சார் உங்களது பின்னோட்டத்தை கொடுக்கலாம் சார். வெங்கடேஷன் சார். வெங்கடேஷன் சார். ஒரு நிமிஷம் மேடம். சார் வெங்கடேஷ் சார் பக்கத்தில் மைக் இருக்கும் பாருங்க, அதை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. வீடியோ பக்கத்தில் மைக் இருக்கு, அதை ஆன் பண்ணிட்டு பேசுங்க. இவங்களுக்கு கூகுள் மீட் கொஞ்சம் புதுசு மேடம், அதனால குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் அலைடர்ஸ் மேடம். மார்னிங். வாணிபேட்டிலிருந்து நான் கே வெங்கடேசன் பேசுகிறேன் மேடம். இப்போ மிஸ்டர் லட்சுமணாராயண் சார் சொன்னது ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி சொன்னார். அது உண்மையிலே ரொம்ப கிரேட் மேடம். அது ஆனால் நம்ம நாட்டில் அது மாதிரி நிறைய நடக்குது. நான் கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான், பேஸ்பால் பிளேயருக்காக நான் செலக்டட் ஆனேன். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாமே இந்த அரசியல் தாக்கம் தான் மேடம். உண்மைதான் அது சார் சொன்னது. ஆனால் இந்த செக்ஷன் ஒரு வித்தியாசமான செக்ஷனாக இருக்குது. இதில் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு மேடம். சார் வந்து எப்பவுமே லட்சுமணாராயண் சார் வந்து எல்லாம் போல்டாக பேசுவார். அவர் யாருக்கும் பயப்படவே மாட்டார். அதே மாதிரி சுமதி மேமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். இங்கே வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் தேங்க்யூ மேடம். நன்றி மேடம். நன்றி வெங்கடேஷன் சார். எல்லாரும் உங்களோட பின்னூட்டத்தை கொடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மற்றும் இன்கால் மெசேஜஸ் வழியாக
வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. லாவண்யா மேடம், வெரி நைஸ் செஷன், ஹாவ் எ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. சண்முக வீரமணி சார், எக்ஸலன்ட் செஷன் பிரதர், தேங்க்யூ, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. ரமேஷ் ராஜு சார், பின்னூட்டத்தை வழங்கியதோடு மட்டுமில்லாமல் மின்னூட்டத்திலும் கொடுத்திருக்காங்க. கிரேட் செஷன், லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ட்ரூத் இன்ஃபர்மேஷன், எக்ஸலன்ட் செஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேகர் நாமக்கல் ஐயா அவர்கள் உங்களுடைய விளக்கம் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக அமைந்திருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மில்டன் ஐயா மற்றும் நித்யா தேவி குடும்பத்தினருக்கு அவருடைய வேண்டுதலையும் வைத்திருக்கிறாரு. சிவகுமார் சார், எக்ஸலன்ட் செஷன் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தைகளோடு பின்னூட்டத்தை நிறைவு செய்யலாம். அடுத்ததான் லட்சுமி நாராயண் சார் தங்களுக்கான ஏற்புரை கொடுக்கலாம். மீண்டுமான உறவுகளுக்கு, நட்புரை உறவுகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நிறைய நண்பர்கள் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக எங்களுடைய மேஜிக் மார்னிங் தளத்திலிருந்து 11 நண்பர்கள் கலந்து கொண்டது மிகுந்த மகிழ்ச்சியை தெரிகிறது. கடந்த 28 நாட்களாக பல ஆளுமைகள் சிறப்பாக வழங்கிய ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் வெர்சஸ் பேட்ரியாட்டிசத்தில் இன்று எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், தலைப்பு எதுவாக இருந்தாலும் சரி, அதை பேசுவதற்கு நம்மிடம் சரக்கு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்க வேண்டும். அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தளம் தான் இந்த நற்புலரி தளம். பேசாத பலரையும் பார்வையாளர்களாக வந்த போதும் சரி, பேச வைத்த தளம். பேசுவதற்கே மறுத்தவர்களெல்லாம் இங்கு பேச ஆரம்பித்தது தான் இங்கு உள்ள சிறப்பு. அந்த நற்புலரி 1000 நாட்களை கடந்து இந்த தளம் வெற்றிகரமாக இயங்குவதற்கு புதியவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணம் தான் காரணம். அந்த வகையில் மிக சிறப்பான பணிகளை இந்த நற்புலரி தளம் செய்து கொண்டிருக்கிறது என்ற அளவில், அதற்காக நண்பர் குமரேசனையும் மற்றும் இந்த குழுவை இன்றைய அளவில் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். எப்பொழுதுமே நெய்வேலி ரமேஷ் சார் தான் செய்வார். இப்போ சமீப காலமா அவருக்கு இன்று ஏதோ வேறு வேலை இருந்த காரணத்தினால் சகோதரி சிவகனி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்று மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றார்கள். துவக்கத்தில் சொல்லபடி நண்பர் மில்டன் ராஜசேகரன் அவர்கள் உடல்நலம் சரியில்லாத காரணத்தால் கலந்து கொள்ளவில்லை என்று அறிந்தேன். மிகவும் வருத்தமாக இருந்தது. அவருடைய உடல்நலம் பூரண குணமடைய நான் இறைவனை பிரார்த்திப்பதோடு, சகோதரி நித்யாதி அவர்களின் சகோதரர் தம்பி இளவரசன், அவருடைய மனைவி ரம்யா அவர்களுடைய புத்திர பாக்கியம் சிறப்பாக அமைந்து 1, 2 அல்ல நிறைய குழந்தைகளை பெற்று மழலை செல்வங்களுடன் மகிழுடன் வாழ நான் இறைவனை பிரார்த்தித்து மகிழ்கின்றேன். இந்த தலைப்பை எடுத்து கொடுத்து மிக சிறப்பாக நமக்கு வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், எனக்கு இறுதி நேரத்தில் நேற்று அந்த கண்ணகி நகர் பெண்ணை பற்றியும் அந்த சிறுவனை பற்றியும் ஒரு தகவலை கொடுத்து நள்ளிரவு எனக்கு கொடுத்து உதவிய என்னுடைய சன் ஹரீஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த கருத்து முக்கியமான கருத்து, கவனிக்கப்பட வேண்டிய கருத்து. அதை நான் இங்கே வைப்பதற்கு நள்ளிரவு அவர் எனக்கு போன் செய்து அதை சொன்னார். அதற்காக அவருக்கு நன்றி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மேஜிக் மார்னிங் தளத்தோட இங்கே படைபரிவாருடன் கலந்து கொண்ட சுமதி அவர்களுக்கு இந்த நேரத்தை நன்றி தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நாளை சுமதி மேடம் அவர்கள் நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார். பெருவாரியாக அனைவரும் கலந்து கொண்டு அவருடைய நிகழ்ச்சியை நாம் கண்டு பார்த்து ரசிப்போம் என்று வேண்டுகளையும் வாழ்த்துக்களையும் அட்வான்ஸாக தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம் நண்பர்களே. நன்றிங்க ஐயா, சிறப்பான ஒரு ஏற்புரை கொடுத்திருக்கீங்க. நன்றி அப்படிங்கறது ஒரு வார்த்தையில நம்ம சொல்லிட முடியாது. 3 எழுத்தை அதை உணர்வோட உணர்ந்து சொல்றதுனாலதான் நீங்க ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த நன்றியை காணிக்கையாக்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்று சிறப்பான ஒரு லட்சுமணன் சார், ஆக்சுவலி இன்னைக்கும் நாளைக்கு நான் ஒரு கல்யாணம் சீர்காழி, அதுக்காக அதுல வேலைகள்ல இருக்கிறதுனால புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ நீங்க வெளியூர் பயணத்துல எதுல இருக்கீங்கன்ற மட்டும் தெரிஞ்சிச்சு. நீங்க கலந்துகிட்டதே மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம். உங்க பயணமும் நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மேடம் சிவகனி மேடம் இன்னைக்கு நாளைக்கு எடுத்துக்கிறாங்க. தேங்க்யூ மேடம். லட்சுமணன் சார், தேங்க்யூ. நன்றிங்க சார். மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு நாளை நம் நற்புலரி தளத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். திருமதி மேடம் அவர்களை அட்வான்ஸா வரவேற்றலாம். வாங்க மேம். வெல்கம் யூ ஃபார் த டுமாரோ செஷன். தேங்க்யூ ஸோ மச்.